ஹலோ மேம், நான் டேவிடோட பேரண்ட். அவங்க வந்து இங்கே தான் வரணும்னு சொன்னாங்க. இதான 6th D, இங்கே தான் வரணும்னு சொன்னாங்க. ஓ சார், ஆமாம்மா டேவிடோட பேரண்ட்டா? ஓகே, நீங்கள் அங்கே ஓரமா உட்காந்து வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். நான் வந்து கிளாஸ் டீச்சர் கிடையாது. கிளாஸ் டீச்சர் வந்து நேஹா மேம். அவங்க வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ மேம், நைஸ் டு மீட் யூ. ஐயோ, இந்த நேஹா மேம் எங்கே போனோம்னு தெரியல. பேரண்ட்ஸே வந்துட்டாங்க. இன்னும் வெளியே நின்று கேன்டீனில் சாப்பிட்டு இருக்காங்க. வரட்டும். ஓ ஹாய் சார். ஹாய் மேம், நான் டேவிடோட பேரண்ட் மேம். ஓ டேவிடோட பேரண்ட்டா? ஓகே, டேவிட் வந்து இப்போ பிரேக்குக்கு போயிருக்கான். அவன் வந்தக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அப்பா, எப்பப்பா வந்தீங்க? நான் எப்போவும் வந்துட்டேன் டேவிட். ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. நீ பேசாமல் இருக்கணும், சரியா? ஓகேப்பா. ஓகே, நீங்கள் டேவிட் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு 3rd ரேங்க் இல்லைனா ஒரு 4th ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1st ரேங்க் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து 2nd ரேங்க் கூட இப்போ எடுத்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் அவன் கண்டிப்பாக கன்ஸ்டண்ட்டாக 1st ரேங்க் எடுக்கலாம். கன்ஸ்டண்ட்டாக 1st ரேங்க் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து டாப்பர் ஆஃப் டாப்பர் கூட எடுக்கலாம். டாப்பர் ஆஃப் டாப்பர்னால் வந்து 4 கிளாஸ் மொத்தம் 6th A, 6th B, 6th C, 6th D. அந்த 4 கிளாஸ்லேயும் வந்து 6th Dயில் இருக்க டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் டாப்பர் ஆஃப் டாப்பர் அப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ட்ராஃபி மாதிரி. அது வந்து இவன் ஈஸியாக எடுக்கலாம். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனம்லாம் அதிகமாக இருக்குது. விளையாட்டுத்தனம் இருக்கணும் தான், ஆனால் வந்து அதை கொஞ்சம் எக்ஸாம் அப்போ மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் நல்லா படித்தா கண்டிப்பாக டாப்பர் ஆஃப் டாப்பர் எடுக்கலாம். ஓ அப்படியா மேம்? எனக்கு டேவிடை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவனோட அகாடமிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே மேம். நாங்கள் ஒரு வீக்கும் வந்து இன்டர் அண்ட் இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன்லாம் டைரி நோட்டில் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். ஐ திங்க் டேவிட் கொஞ்சம் அதை காட்டாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா டைரி நோட்டு? எனக்கு அது தெரியல. ஓகே, நான் இனிமேல் அவனை கண்டிப்பாக இன்டர் அண்ட் இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷனில் சேர்த்து விட்றேன். ஓகே சார். டேவிட், why you didn't show your diary to your father? மேம், பிகாஸ் எனக்கு படிக்கவே அவ்வளோ டைம் இல்லை மேம். நான் 1st ரேங்க் எடுக்கணும்னு நிறையா படிக்கிறேன், ஆனால் எடுக்கவே முடியல மேம். அதனால் படிக்கவே டைம் இல்லைன்னு நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டே தான் மேம் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு காட்ட நேரமே இல்லை மேம். சார் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்கெடியூல் மாதிரி போட்டு ஒரு 3 hours per day வந்து நீங்கள் படிக்க வச்சுட்டு மீதி நல்லா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்டு அதெல்லாம் பண்ண வைக்கலாம் சார். ஓகே மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். வேறு எந்த குவரிஸும் எனக்கு இல்லை. நீங்கள் ரிப்போர்ட் கார்டு காட்டினீங்கன்னா நான் போயிடுவேன் சைன் பண்ணிவிட்டு. 1 minute சார், ரிப்போர்ட் கார்டு நான் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சார், இப்போ டேவிடோட ரிப்போர்ட் கார்டு பார்த்தா மேக்ஸில் 92, இங்கிலீஷில் 99, சயின்ஸில் 98, சோஷியலில் ஃபுல் மார்க் 100 எடுத்துட்டான். ஆனால் தமிழ் மட்டும் கொஞ்சம் டேவிட்க்கு வர மார்க் தான், அதனால் 89 தான் எடுத்திருக்கான். எல்லாத்துலேயுமே வந்து தமிழில் கரெக்டாக லிட்ரேச்சர் பார்த்து இலக்கணம், இலக்கியம் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கான். பட் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு வரமாக்கிது. அதனால் நீங்கள் தமிழுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு டியூஷன் போடுங்க. அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்லையும் அவன் 100 out of 100 எடுக்கிறான். அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயும் கொஞ்சம் மேக்ஸில் வந்து 92 எடுத்திருக்கான். மேக்ஸ்லேயும் வந்து 95 above அவன் எடுக்கலாம். ஓகே மேம், இனிமேல் அவனை நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார், நைஸ் மீட்டிங் யூ. சரி, இதை எடுத்து ஓரமாக வைப்போம். நெக்ஸ்ட் யாரோ வராங்களே. ஓ, டாமோட அம்மா தானே இவங்க. ஓகே, வரட்டும். ஹாய் மேம், நான் உங்களை போன பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயே பார்த்தேன். நீங்கள் டாமோட மதர் தானே? ஆமாம், அதான் போன பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயே பார்த்தீங்களே. எஸ் மேம். இப்போது டாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு அதிலலாம் நல்லாவே வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டி நல்லா பண்ணுறான் மேம். பட் அகடமிக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து டாம் வந்து 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகியிருக்கான். ஜஸ்ட்டு வந்து தமிழ், அதுக்கப்புறம் சயின்ஸ், இந்த 2ல் மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கான். அவன் வந்து மேக்ஸ்,
இங்கிலீஷ் சோஷியல் மூணுத்துலேயே வந்து ஃபெயில் ஆயிருக்கான் மேம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் நல்லா அவனுக்கு முடிஞ்ச அளவு அவனுக்கு தனியாக ஸ்பெஷல் கேர் போட்டு தான் பண்ணுறோம். பட் அவன் கிளாஸ் நடக்க நடக்க ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் மேம். எப்போ பட்டாலும் என்னன்னே தெரியல. நான் பார்த்து எல்லாரையும் உட்கார வைக்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுது மேம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கும் லெசன் நடத்தணும் மேம். லெசன் நடத்திட்டு இருக்கும்போது போர்ட் பக்கம் திரும்பின உடனே பேச்சு சத்தம் வந்துடும். பேச்சு சத்தம் வந்த உடனே மற்றவங்களால் பேச தான் செய்வாங்க. ஆனால் டாம் வந்து ஏதோ ஒன்று வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் டில் லஞ்ச் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன மாயமோ தெரில எங்கேயாவது போயிடுது. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இதே மாதிரி தான் டெய்லியும் நடக்குது. டெய்லியும் அவனுக்கு டைரி நோட்டை நான் எழுதி அனுப்பிச்சி விட்றேன். ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா கிட்ட நான் காட்டிட்டேன், எங்கள் அம்மா வந்து சைன் கூட போட்டாங்கன்னு உங்கள் சைனை கூட காட்டுறான் மேம். என்னது சைனா? டைரியா? நீங்க டைரிலாம் கொடுத்தீங்களா என்ன? டாம் என்கிட்ட என்ன ஸ்கூல்ல இருந்து டைரி கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா? வாட் மேம், 12 months முடிய போகுது மேம். 1 year முடிய போகுது. இன்னுமா நாங்கள் டைரி கொடுக்காம இருப்போம்? 10 months ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 monthsல டாம் வந்து 7th standard போயிடுவான் மேம். நாங்கள் எப்படி இவ்வளோ நேரம் டைரி கொடுப்பாங்க இருப்போம்? நாங்களாம் எப்போவோ, அதாவது ஸ்டார்டிங்கில் 1st monthலேயே கொடுத்துட்டோம் மேம். என்னது, நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லயே கொடுத்தீங்களா? டாம், என்னது இது? மம்மி அது வந்து மம்மி என்ன மம்மி டம்மி அம்மின்னு? சாரி மேம், நான் கூட நீங்க தான் டைரி கொடுக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். இப்போ அவனோட ரிப்போர்ட் கார்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மேம். இப்போ டாமோட ரிப்போர்ட் கார்டு பாருங்கள். மேக்ஸில் வந்து 13 மார்க் தான் எடுத்திருக்கான், ஃபெயிலு. ஒய் பிகாஸ் 100க்கு அவன் எழுதுறான்ல, அதில் வந்து அவன் 35 மார்க் தானே எடுக்கணும். பட் அவன் 13 தான் எடுத்திருக்கான், அதில் ஃபெயிலு. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 35 எடுத்தாலே பாஸ். அது வந்து 10 மார்க்ஸ் அதிகமாகவே எடுத்திருக்கான். நல்லாவே சயின்ஸ் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 மார்க் தான் எடுத்திருக்கான். இது ரொம்ப லோவாக எடுத்திருக்கான். தமிழில் பார்த்தீங்கன்னா 57.5, ரொம்பவே அதிகமாக எடுத்திருக்கான். தமிழும் சயின்ஸும் வந்து அவனுக்கு ரொம்பவே நல்லா வருது. பட் மேக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, சோஷியல் மூணுமே வந்து கொஞ்சம் வரமாக்கிது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவன் சோஷியலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 4 மார்க் தான் எடுத்திருக்கான். ஒரு 5 கூட தாண்டலை. அதில் வந்து சோஷியல் மேம் வந்து ஹெச்எம் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஹெச்எம் மேம்கிட்ட போய் அவங்கள மீட் பண்ணியிருங்க. ஏன்னா இந்த டாம் பையன் இப்படி இருக்கானோ தெரியல. மேம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேம். இப்போ வந்து டாம் வந்து ஜஸ்ட்டு 5 சப்ஜெக்டில் ஜஸ்ட்டு பாஸ், அதாவது 35 எடுத்தால் கூட நாங்கள் 7th போட்டுருவோம். ஆனால் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ட்டில் வந்து 7th போட்டுருவோம். ஆனால் இதே மாதிரி 7th 8th போயிடும். ஆனால் 9th வரும்போது 9th இந்த மாதிரி பண்ண முடியாது. 9th பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இன்ஸ்டன்ட் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான். ஒரே ஒரு சப்ஜெக்டில் அவன் மட்டும் பாஸ் ஆகலை அப்படின்னா அவன் 10th போக மாட்டான். அதனால் இப்போத்துலேருந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க மேம். சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். வாடா டாம் போலாம். பாவம் இவங்க டாம் மார்க்கே எடுக்க மாட்டேறான்னு கஷ்டப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யார் வரா? ஹாய், நம்ம பபிதா அக்கா தான் வராங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. மேம், நேற்று தானே மேம் பார்த்தோம் காஃபி ஷாப்பில். ஓ, மறந்துட்டேன். சரி, ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டீங்களாமே? ஆமாம், நான் தான் நிக்கியோட பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டேன். ஏன் நிக்கி வரலையா? இல்லை மேம், நிக்கிக்கு ரொம்ப உடம்பு முடியல. இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அவங்க அப்பா கூட. நான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை சீக்கிரம் முடிச்சுட்டு அங்கே போகணும் மேம். நிக்கிக்கும் உடம்பு சரியில்லை, நிக்கியோட தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. ஓ, நிக்கிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் நிலனுக்கும் உடம்பு சரியில்லையா? ஓகே, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறேன். என்னாச்சு? அது வைரல் ஃபீவர் வந்துருச்சு மேம். ஓ, வைரல் ஃபீவர்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் மேம், பி கேர்ஃபுல். ஓகே மேம், டாக்டரே அப்படி தான் சொன்னாங்க. இன்னொரு 3 days சரியாயிருமா. அதனால் 3 days வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவா,
அது வந்து எப்படியும் வந்து லீவில் போயிடும். மண்டே வர்றது கஷ்டம்தான். டியூஸ்டேவா நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே மேம், நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பிச்சி வைங்க. டேக் யூர் டைம் மேம். ஆனால் எக்ஸாம் கொடுத்து வர சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நிக்கி தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. அவள் வந்து இந்த வாட்டி டாப்பர் வேறு எடுத்திருக்கா. அதனால நல்லா அகாடமிக்ஸில் போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாமுக்கு வரலன்னா ஃபுல்லாக லோ ஆயிரும் மேம். அதனால தான். ஓகே மேம். ஓகே, நிக்கியோட எப்படியும் நிக்கி நிறையா மார்க் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். அவள் சொன்னான் 5 சப்ஜெக்ட்லேயும் 100 அவள் எடுத்துட்டான்னு. பட் வந்து அவள் ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கவே மாக்கிறா மேம். அவளை கொஞ்சம் கலந்துக்க வைங்க, ஓகேவா? அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவளுக்கு ஆக்சுவலி டேபிள் டென்னிஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டேபிள் டென்னிஸ் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். நான் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூல்லே விளையாட இருக்கணும்ல. பிடி பீரியட்லாம் ஒழுங்காகவே போக மாக்கிது. பிடி பீரியட் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கணும் சொல்கிறான் மேம். எஸ் மேம், ஆக்சுவலி வந்து எங்கள் கிளாஸில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. கேர்ள்ஸ்லேயே வந்து பிடி பீரியடில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் 2 குரூப்பாக இருக்குது மேம். குரூப்பாக சேர்ந்தா குரூப்பு செட் பண்ணுறாங்க. அதில் ஆக்சுவலி நிக்கி வந்து எதுலேயுமே இல்லை. நிக்கி வந்து தனியாக போய் நிக்கி வந்து ஒரு குரூப் வச்சுருக்கா. நிக்கி அதுக்கப்புறம் வந்து அவள் கூட சேர்ந்து நிறையா பேர் இருப்பாங்க. கிருத்யா, அதுக்கப்புறம் வர்ஷா, அவங்களாம் இருப்பாங்க. அவங்கள சேர்ந்து வந்து தனியாக விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னா பால் பாசிங், டாக் பைட் அந்த மாதிரி விளையாடுவாங்க. பட் வந்து இன்னொரு குரூப்பில் வந்து மோனி அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இருந்து வேறு ஏதாவது கேம் விளையாண்டு ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த்ரோ பால் விளையாண்டு அவங்க மேலாம் பால் தூக்கி எறிகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லித்தான் இருக்காங்க. அவங்க திருப்பி திருப்பி பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் நிக்கிக்கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, நிக்கி வந்து இனிமேல் அவங்க கூட அவ்வளோவா ஃபைட் பண்ணாமல், அவங்க ஃபைட் பண்ண வந்தாலும் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போக சொல்லிடுங்க மேம். ஓகே மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறேன். பிடி பீரியடில் கொஞ்சம் ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் லஞ்சில் வந்து அவளுக்கு எப்போவுமே நான் வந்து ஏதாவது நான்வெஜ் ஏதாவது நான் கொடுக்குறேன்னா வந்து அவளை சாப்பிடவே விட மாட்டுறாங்க. அவள் பிரேக் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவள் லஞ்ச் பேக் எடுத்து எல்லோரும் காலி பண்ணிடுறாங்க. யாருன்னு தெரியல. இதை என்கிட்ட அவள் சொல்லியிருக்கா. நான் கூட ஒரு நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் மேம். யாருமே வாயே திறக்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ மண்டே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா? ஓகே மேம், அவ்வளோதான். நீங்கள் ரிப்போர்ட் கார்டு மட்டும் காட்டினா நான் சைன் போட்டு போயிடுவேன். ஓகே மேம், இப்போ நிக்கியோட ரிப்போர்ட் கார்டு பாருங்கள். மேக்ஸில் 100, இங்கிலீஷில் 100, சயின்ஸ்லேயும் 100 தான். சோஷியல், தமிழ் எல்லாத்துலேயுமே 100 தான் மேம். எப்போவுமே 99 அந்த மாதிரி தான் மேக்ஸில் எடுத்திருந்தா. இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா மேம். அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது மேம். எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அகாடமிக்ஸில். நீங்கள் சொன்ன மாதிரி அவகிட்ட ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்க சொல்கிறேன். நாங்கள் வாரம் இன்டர் அண்ட் இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன்லாம் வைப்போம். அதில் நல்லா அவளை கலந்துக்க வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது மேம், அவள் ஆர்ட்லையும் அவ்வளோ அழகாக பண்ணுறா. அவள் தான் எப்போவுமே ப்ரைஸும் வாங்குவா. அதே மாதிரி இந்த வாட்டி டாப்பர்ஸ் ஃபெலிசிட்டேஷன் வந்து நாங்கள் வெனஸ்டே வச்சுருக்கோம். நீங்கள் வந்துடுங்க. அவள் தான் டாப்பர் ஆஃப் டாப்பர் ப்ளஸ் சென்டம் ஹோல்டர் எல்லாமே அவள் தான் மேம் எடுத்திருக்கா. இது வரைக்கும் யாருமே 6th இந்த மாதிரி எடுத்தது கிடையாது. அவள் தான் எடுத்திருக்கா. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே மேம், நைஸ் மீட்டிங் யூ. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஓகே மேம், நைஸ் மீட்டிங் யூ. A few moments later. அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிகிறதுக்குள்ளே பெண்டே கலந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலாஜ் ஃபின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.